அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணி நடக்க வச்சிடறாங்க. ஆனா தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியா இருக்கிற மனுஷன் நடக்க பண்றது அவ்வளவு லேசான விஷயமா கிடையாது. தாயின் வயிற்றிலிருந்து ஒரு மனுஷன் குருடனா இருக்கிறான், அவனை பார்க்க வைக்கிறது லேசான காரியமா? அதுவும் கிடையாது. ஆனா இது எல்லாம் யாருக்கு லேசான காரியம்னா இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இப்ப பவுல் அவனை பார்க்கிறாரு. அவனை பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குன்னு தெரியுது. இல்ல? ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முதல் தகுதி ஒண்ணு இருக்குன்னா அது என்ன தகுதி தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. ஏன்னா வேத புத்தகத்துல பலவானுக்கு எல்லாம் கூடும்னு பைபிள் இருக்கா? இல்ல. ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் கூடும்னு பைபிள் இருக்கா? இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு. ஹல்லேலூயா. அப்ப பலத்தை விட ஐஸ்வர்யத்தை விட பெரிய ஆயுதம் எது? விசுவாசம் தான். சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா.